எக்ஸ். ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ். நிகழ்வுகளை முழுமையாகவும் நுட்பமாகவும் அரசியல் சார்பற்று வழங்குகிறது RDX. எக்ஸ்க்ளூசிவ்ஸ் RDX நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளின் விவாதத்தை ஒருங்கிணைக்கும் முதன்மை செய்திகளை முதலில் பார்த்து விடலாம். கூட்டணி ஆட்சிக்கு விதை போட்ட விஜய் சாதகமா பாதகமா? 113 MLAக்கள் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க ஆளுநரை நேரில் சந்தித்து உரிமை கோரிய விஜய் நாளை காலை நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்பு விழா ஏற்பாடுகளை தீவிரப்படுத்திய அதிகாரிகள். விஜய் பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி கலந்து கொள்வதாக தகவல். நிபந்தனையுடன் கூடிய ஆதரவை தாவேகாவுக்கு வழங்கிய காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு பெறப் போவதாகவும் அறிவிப்பு. 10 ஆண்டுகள் திமுக உறவை முறித்த காங்கிரஸ், திமுகவின் தேசிய அரசியல் நிலைப்பாடு என்ன என எழும் கேள்வி. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடியா? வேலுமணி, CV சண்முகம் தலைமையில் தனியாக அதிமுக MLAக்கள் ஆலோசனை. தமிழக அரசியல் களம், தமிழ்நாடே கூட நொடிக்கு நொடி பரபரப்பு, அடுத்தடுத்த அண்மை செய்திகள். அந்த செய்திகள் வாயிலாக மக்களுக்கு கடத்தப்படுறது என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, ஆட்சி அமைப்பது எப்போது, எப்படி ஆட்சி அமைக்க போகிறாங்க, யார் ஆதரவு தரப்போகிறாங்க, ஆளுநர் அதை ஏற்பாரா, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத தாண்டி அடுத்த நொடி என்ன நடக்க போகுது அப்படின்ற பதற்றத்தோட நகர வேண்டியதாக இருக்குது. அதன் அடிப்படையில் கூட்டணி ஆட்சிக்கு விதை போட்டு இருக்கிறார் விஜய். இது சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா அப்படின்ற தலைப்பில் நாம் பேச இருக்கிறோம். என்ன சொல்லுது பார்த்தது. 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்த நிலையில் ஆளுநர் அர்லேக்கரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். தனிப்பெரும்பான்மைக்கு 10 தொகுதிகள் குறைவாக இருக்கும் நிலையில் திமுக கூட்டணியில் நின்று 5 தொகுதிகள் வென்ற காங்கிரஸ் கட்சி தாவேகா பக்கம் தாவி இருக்கிறது. ஆட்சியில் பங்கெடுப்போம் எனவும் தெரிவித்திருக்கிறது. பெரும்பான்மைக்கு ஆதரவளிக்க கோரி விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார் விஜய். 10 ஆண்டுகள் திமுக கூட்டணியில் இருந்துவிட்டு ஒரு ராஜ்யசபா MP மற்றும் 5 MLAக்கள் பெற்று தாவேகா பக்கம் காங்கிரஸ் சாய்ந்திருப்பதாக காங்கிரஸ் மீது விமர்சனங்களும் எழுந்துள்ளன. இதனிடையே தாவேகாவுக்கு ஆதரவளிக்கவும் சட்டமன்ற குழு தலைவர் பதவிக்காகவும் SP வேலுமணி, CV சண்முகம் தலைமையில் அதிமுக MLAக்கள் அணிதிரண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி இருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன. பெரும்பான்மை இல்லாத விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பாரா ஆளுநர்? கூட்டணி ஆட்சியில் தமிழகத்துக்கு சாதகமா பாதகமா என்பதை விரிவாக அலசுகிறது இந்த RDX. Whistle, 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 whistle. Whistle, 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 whistle. ஓடி வரும் கூட்டம், ஓடி வரும் கூட்டம், ஓயாது இங்கே ஆடி வரும் ஆட்டம். தேடி வந்த தலைவனுக்கு மக்களோட பரிசு, சட்டசபைக்கு சாவி புதுசு. விசில் விசில் விசிலடி, கோட்டையில தலைவனின் கொடி. விசில் நல்லா விசில் விசில் விசிலடி, பறக்குது பார்த்தாவே கொடி. விசில் அதாவது இந்த முறை வாக்களித்தவர்களையும் தாண்டி இந்த வாசகம் எப்போ ஒழிக்கும் அப்படின்னு நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க. அதாவது ஏன் காத்துட்ருக்கு அப்படின்றப்ப நீ வர்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எடிட்டிங் டீம் வந்து வேலையை பார்த்துருக்காங்க. அதாவது இன்றைக்கி என்னென்னா நிறைய விஷயங்கள் ஒரு நாளில் அரசியலில் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த நகர்வுகள். நேற்று ஆக்சுவலாக நம்ம விருந்தினர்களில் காங்கிரஸ் கிட்ட பேசுகிறப்போ எப்படி கூட்டணிக்கு போவீங்க அப்படின்றப்போ ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. இன்றைக்கி பார்த்தா கூட்டணியை அறிவிச்சிட்டாங்க. அப்படி நொடிக்கு நொடி திருப்பமாக இருக்கிறது. அந்த முதல் கல்வி எடுத்து நம்ம இந்த விஷயங்கள்லாம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிக் கொஸ்டின்,
காங்கிரஸ் தாவேக்காவை ஆதரிப்பதால் ஆளுநர் மூலம் விஜய்க்கு நெருக்கடிகளை கொடுக்க துவங்கியதா பாஜக? ஸோ இந்த கேள்வி நமக்கு ஏன் எழுந்திருக்கு அப்படின்னா, அவர் உரிமை கோரியிருக்காரு. 113 உறுப்பினர்கள் ஆதரவு இருக்குன்னு உரிமை கோரியிருக்காரு. ஆனாலும் அவர் இந்த பதவியேற்பு விழா நடக்குமா நடக்காதா, இல்லை அந்த 118 ஏன்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கிறதா நமக்கு இப்போ வரைக்கும் தகவல் இருக்கு. அதாவது ஆக்சுவலாக நம்ம கான்ஸ்டியூஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, அவங்க லெட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும், அப்புறமா தான் ஃப்ளோர் டெஸ்ட் இதெல்லாம் சொல்லப்படுது. ஆனால் ஏன் ஆரம்பத்திலேயே இந்த ஒரு கேள்வி வருது அப்படின்றதுக்கு பின்னாடி நிறைய பதில்கள் இருக்க மாதிரி நான் பார்க்குறேன் இல்லையா? ஆமாம், இப்போ நீங்கள் பிரிட்டனோட கான்ஸ்டியூஷன், இங்கிலாந்தினுடைய அரசமைப்பு சட்டத்தை அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க, எழுதா கிளவியது. அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன்னா என்ன பொருள்னா, மரபுகளை முறையாக பின்பற்றி வருகிற ஒரு நாடு. அதுக்கு எழுதி வைக்க வேண்டிய எந்த அவசியம் அதே பின்பற்றப்படும். ஆனால் பிரிட்டனில் இப்போ எழுதிட்டாங்க, சட்டத்தை, அரசமைப்பு சட்டத்தை எழுதிட்டாங்க. ஏன்னா காலம் மாறி போய்விட்டது. மரபுகளை பின்பற்றுவதில் அங்கும் இடர்பாடுகள், சிக்கல்கள், அதில் வேறுபாடுகள் எழுகின்ற காரணத்தினால அங்கே என்ன பண்ணிட்டாங்க, இப்போ கான்ஸ்டியூஷனை எழுதிட்டாங்க. நம்ம ஊரில் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்ட கிளவி தான். ஆனால் அந்த ரிட்டன் கான்ஸ்டியூஷனில் நிறைய இருண்ட பகுதிகள் இருக்குதுன்னு இப்போ ஒன்னொன்னா நமக்கு வெளியில் வருகிறது. அதில் ஒன்று ஆளுநரினுடைய அதிகாரம். இது ஒரு விரிவான பிரச்சனையினுடைய ஒரு சிறு அம்சம் தான் நம்ம இதை பார்க்குறோம். அப்போது அரசமைப்பு சட்டம் தெளிவான வரையறுப்புகளை வழங்கி இருக்கிறது. அதில் ஏற்கனவே பல முறை குழப்பங்கள் ஏற்பட்டு 3க்கும் மேற்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன. அதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆளுநருக்கு முன்னாடி 2 வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று, தனிப்பெரும் கட்சியை மெஜாரிட்டின்னா மெஜாரிட்டியில் இருக்கிறவங்களை கூப்பிட போகிறாங்க, அது பிரச்சனை இல்லாத பட்சத்தில் யார் தனிப்பெரும் கட்சியை அவர்களை அழைக்க வேண்டும். அல்லது தேர்தலுக்கு பிறகு ஒரு 2 பேர் ஒன்றா சேர்ந்துட்டு நாங்கள் எங்ககிட்ட அதிகம் இடம் இருக்குன்னு ஆளுநரை போய் பார்த்துட்டா அவர்களையும் அழைக்கலாம். இப்படி ஒரு ரெண்டாவது சொன்னது ஒரு ராங் ப்ரிசிடென்ஸ். அந்த ராங் ப்ரிசிடென்ஸை முதல்ல ஏற்படுத்தினது பாஜக தான். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தனிப்பெரும் கட்சிக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு நாங்கள் இன்னொரு கட்சியை கூட்டு சேர்த்துட்டு எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் செஞ்சுருக்கிறேன். அந்த ராங் பிரசிடென்ட். ஆனால் அந்த ராங் பிரசிடென்ட்ஸை கூட ஏற்றுக்கலாம். தனிப்பெரும் கட்சியாக விஜய் கட்சி இருக்கு. அவர் ஆளுநருக்கு கடிதம் எழுதிட்டாரு, அழைப்புட வேண்டிதான், ஆட்சி அமைங்கன்னு அழைப்புட வேண்டிதான், அவர் முதலமைச்சராக பதவி ஏற்க வேண்டிதான், சட்டப்பேரவை கூட்ட வேண்டிதான், நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிங்கன்னு அதுக்கு ஒரு அவகாசம் கொடுக்க வேண்டியதாக நிரூபிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இவர் போய் சந்தித்து இவ்வளவு நேரம் ஆனதன் பிறகும் ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடவில்லை என்றால் என்ன சிக்கல் அப்படின்னு நமக்கு. அப்போ சோர்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளுநருக்கு இவர் சொல்கிற நம்பரில் திருப்தி இல்லை. உங்களுக்கு என்ன கேட்க வேண்டிய இடம் ஆளுநர் இருந்து அந்த கேள்வி வரணும். ஆளுநர் அப்படி கருதுறாராம். விஜய் அதுதான் நான் கேட்கிறேன். இதுல ஆளுநருடைய எண்ணமோ இல்ல கருத்தோ தேவையே கிடையாதுங்க. அவர் யாருங்க இத, அவர் என்ன, அவர் இந்த நம்பர் பத்தி அவருக்கு என்ன? ஆட்சி அமைக்க உரிமை, ஆட்சி அமைக்க சொல்லுங்க. அவங்க சட்டப்பேரவையில் பெரும்பான்மை நிரூபிப்பாங்க. நிரூபிக்கலன்னா அதன் பிறகு வேறு. நீங்க ஏன் இப்பயே அதை பற்றி உங்களுக்கு ஒரு அதிருப்தி, அதை பற்றி உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏன் வருதுங்கிற கேள்விதான் நமக்கு. ஆனால் அது சோர்சஸ் தகவல் தான், அது ஆளுநர் மாளிகையினுடைய அதிகாரப்பூர்வ தகவல் அல்ல. விஜய் இல்ல, பொதுவாக இப்ப நான் கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி நடைமுறை என்ன அப்படின்றது மக்களுக்கும் தெரியணும் இல்லையா? பொதுவா இது போன்ற சூழல்களில் ஒரு கட்சி போய் நாங்க ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு கூறுறப்போ எவ்வளவு கால அவகாசத்துல அவங்க அழைக்கப்படுவாங்க? இதே மாதிரி நம்ம ஒரு கேஸ் பார்த்திருக்கோம்ல, சசிகலா அவர்கள் அமைச்சர்கள் அந்த பட்டியலோட போய் நான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னாங்க. அப்பயும் ஒரு தாமதம் ஏற்பட்டது. சார் மும்பை கிளம்பிட்டாரு. கேரளாவினுடைய ஆளுநரை ஏன் இங்க பொறுப்பு ஆளுநரா போடுறாங்கன்னா, தேர்தலுக்கு பிறகு சூழல்கள் எப்படி வேணாலும் மாறலாம், அப்ப நம்ம வசதியா ப்ளே பண்றதுக்கு இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஊகமா ஒரு பேச்சு இருந்தது. நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஊகங்கள் உண்மைதானோ என்றுதான் தோன்றுகிறது. அப்போ அவர் அப்படி போயிட்டாரு. இப்போ பாத்தீங்கன்னா இவர் இன்னும் அழைப்பு கொடுக்கவில்லை, போயிட்டாரு, லெட்டர் கொடுத்துட்டாரு. அவங்க 108 பேர் தேர்வாயிருக்காங்க, தேர்தல் ஆணையம் அறிவித்தது. காங்கிரஸ் லெட்டர் கொடுத்துட்டாங்க, 5 எம்எல்ஏக்கள், இன்னும் ஒரு 5 பேர் தேவை அப்படின்னா அதை அவங்க ஃப்ளோர் டெஸ்ட்ல பார்த்துக்காங்க. ஃப்ளோர் டெஸ்ட்ல அங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கிற எம்எல்ஏக்கள்ல பெரும்பான்மை தான். அங்கே சில பேர் வருகை தரலன்னா அவங்களுக்கு அதில் மெஜாரிட்டி இருக்குன்னா தாராளமாக பண்ணலாம். அதில் பங்கேற்காமலே அவையினுடைய பலம் குறைந்து அதிலே அவங்களால பெரும்பான்மையை காட்ட எத்தனையோ பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஒருவேளை அதெல்லாம் நடந்து விடுமோ அப்படின்றதுக்கான முட்டுக்கட்டையா? அப்படிதான் இது நமக்கு தோன்றுகிறது. என்னன்னா, விஜய் இதுக்கு முன்ன அர்லேக்கர் பேட்டி அளிச்சிருக்கிறார், ஆங்கில ஊடகங்களுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். அதாவது காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவை வழங்குவதற்கு முன்னர் அவர் அளித்த பேட்டியில் அது ஒன்று நடைமுறை, சாதாரண நடைமுறை தான் என்பது போல் அவர் பேசுகிறார் அர்லேக்கர்.
அவ்வளோதாங்க, அவங்க கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் ஆட்சி அமைக்க அழைப்பு கொடுக்க வேண்டியதான்ற மாதிரி பேசுகிறார். ஆனால் இப்போ காங்கிரஸ் தன்னுடைய ஆதரவை வழங்கியதன் பிறகு ஒரு ஆளுநர் மாளிகைக்கும் போயிட்டு வந்துட்டார். அதன் பிறகும் கூட ஆட்சி அமைக்க அழைப்பு கொடுக்கவில்லை என்பது நமக்கு சந்தேகத்தை கிளப்புகிறது. ஆனால் இவர் சந்தேகப்படுறாரு, நம்பர்ஸ் இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு, அதனால அவர் ஆட்சி அமைக்க அழைக்கலாமா வேண்டாமான்னு சட்ட நிபுணர்களோட ஆலோசனை நடத்திட்டு இருக்கார் என்பதெல்லாமே சோர்சஸ் தான். நம்ம அதையும் பார்த்துக்கணும். ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக அதை சொல்லணும். ஆனால் இதுக்கு நடுவில் காங்கிரஸ்ல இருந்து ஒரு அறிக்கை மாதிரி ஒன்று வந்தது இல்லை, அதாவது ஆட்சி அமைக்க தடுக்கிறாங்க அந்த ஒரு இது வந்ததுல பாஜக அதை செய்யுது அப்படின்றத நம்ம சொல்லலை, காங்கிரஸ் தரப்புல இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப பாக்குறப்போ தாவேக்கா 108 இடங்கள் நீங்க சொல்ற மாதிரி அந்த செய்தியாளர் சந்திப்புல அவர் இது ஒரு நார்மலான எப்போதும் போல ஒரு இயல்பான நடைமுறையா கடந்து போகுதோ அப்படின்னு தான் நாமளும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்போ இந்த டிலே இருக்கிறது அதுவும் காங்கிரஸ்ல இருந்து இது போன்ற ஒரு அறிக்கை வருது அப்படின்றப்போ காங்கிரஸ் அவங்க சொல்றப்பயே என்ன வார்த்தையை நேத்தே நம்ம பேசியிருந்தோம், மதச்சார்பற்ற அந்த ஒரு அரசு அமையணும், அதுக்கு நாங்கள் ஆதரவு தர்றதா என்னன்றதை பேசுவோம் அப்படின்னாங்க. ஸோ அதன் அடிப்படையிலேயே அந்த ஆதரவு அப்படின்றது வருது. அப்போது இதுவரைக்கும் இந்த பாஜக இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த தேர்தல் நடந்து முடிந்ததுக்கப்புறம் கேரளாவில் காங்கிரஸ், ஏற்கனவே அங்கே கர்நாடகாவில், இன்னும் சொல்லப்போனால் ஆந்திரா தவிர்த்து தெலுங்கானாவில் காங்கிரஸ், இப்போது காங்கிரஸ் இடம்பெற்று இங்கே அமைச்சரவையிலையும் அவங்க இடம் பெறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ், தெற்கு ஏற்கனவே பாஜக இல்லை அப்படின்றது, இப்போ சட்டப்பேரவையிலையும் ஒருத்தர் மட்டும்தான் வரப்போறாரு. அப்போ இந்த காங்கிரஸ் அதுவும் தமிழகத்தில் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் இடம்பெற போறாங்க அப்படின்றப்போ காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய பாஜக இதை ஏற்றுக்கொள்ளுமா? இதற்கு வழிவிட்டு இல்லை நீங்கள் ஆட்சி அமைச்சுக்கங்கன்னு விடுமா? அப்போ எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல முட்டுக்கட்டை வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடியதா. இன்னொன்று எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, தாவேக்கா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பலதரப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஏன்னா அவங்க எல்லாமே அவங்களுக்கு ஓப்பன் ஆப்ஷன்ஸாக இருந்தது திமுகவை தவிர. அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு அதாவது அந்த கேக் வாக் அப்படின்ற மாதிரி அதிமுக பக்கம் போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இதெல்லாம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க ரொம்ப தெளிவாக இந்த மதச்சார்பற்ற அந்த கொள்கையில் நின்று காங்கிரஸ், ஏன்னா அதெல்லாம் கூட ஒரு கான்க்ரீட்டான நம்பர், இத்தனை பேர் இருக்காங்க, அதில் அவங்களுக்கு சிக்கல் இருக்கோ என்னவோ, ஆனால் அது இருந்திருந்தால் அவங்களால ஈஸியாக பண்ணியிருக்க முடியும். ஆனால் அது எல்லாம் இல்லாமல் தாவேக்கா இந்த பக்கம் 5, 3, 2 இது அவங்களுக்கும் சிக்கல், எந்நேரனாலும் அவங்களுக்கு என்னன்றது. ஆனாலும் அந்த கொள்கையிலேருந்து அந்த பக்கம் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு இடத்துல நிற்கிறப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் இப்போ போய் சேர்ந்துருக்கு. இதில் தாவேக்கா, காங்கிரஸ் ப்ளஸ் தாவேக்கா, ராகுல் ப்ளஸ் விஜய் அப்படின்றது இன்னும் அடுத்தடுத்து, ஏன்னா அவங்க அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து இது தேசிய அளவில் ஒரு எதிரொலி ஏற்படுது. ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டு அரசியலை இங்கே தேர்தலை எல்லாரும் ஒத்து பார்க்குறாங்க அப்படின்றப்போ இந்த கூட்டணி அமைக்கப்படுகிறதோ காங்கிரஸ் இங்கே வலுப்பெறுகிறது அப்படின்றதோ தேசிய அரசியல் எதிரொலிக்கும் இல்லையா? அதாவது இது வரைக்கும் நம்ம ஜென்ரலாக சொல்லிட்டு இருந்ததே பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு ஒரு கட்சி சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் பாஜக இங்கே மாநில உரிமையை பேசக்கூடிய மாநில சித்தாந்தத்தின் அடிப்படையில் எந்த கட்சி வந்தாலும் தடுக்கிறாங்க அப்படின்ற கருத்துல தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்கோ அப்படின்றது இந்த காங்கிரஸ் வெளியிட்ட அறிக்கை, இல்லைன்னா இந்த நடவடிக்கைகளில் தாமதம், வரக்கூடிய செய்திகள் எல்லாம் அதை சொல்றதா தான் நமக்கு அமையுது இல்லையா? ஆமா, தமிழ்நாட்டு அரசியல் என்பது கட்சிகள் மாறலாம், ஆனால் அரசியல் ஒன்று தான். ரொம்ப சிம்பிள். தமிழ்நாடு அணிக்கு டெல்லி அணிக்கு தான் எப்பவுமே போட்டி இருக்கும். இப்ப அந்த இடத்துல தாவேக்கா டெல்லியோட இனி அடுத்த ஆட்சி அமைத்தாலும் இந்த போராட்டம் தொடரும். பாருங்க, ஆளுநருங்கிறவர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கார்டியன். அவர் அதாவது அரசமைப்பு சட்ட எந்திரம் முறையாக செயல்படுகிறதா என்பதை கண்காணித்து அறிக்கை கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது. இதுதான் ஆளுநருடைய வேலை. இங்க கான்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசத்தை கார்டியனா இருக்க வேண்டியவர் அதுக்கு தொடர்பில்லாத எல்லா வேலைகளையும் பார்ப்பதாகத்தான் நாம் கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தோம். அது RN ரவி செய்த வேலையில் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. பேட்டியளிப்பது தொடங்கி ஊடகங்களுக்கு பேட்டியளித்து அரசு இங்கே சட்டம் ஒழுங்கே மிக மோசமாக போச்சு என்று சொல்லுகிற அளவுக்கெல்லாம் அவர் போனார். அதெல்லாம் மோசமாக போச்சுன்னா அவர் அங்கே அறிக்கை அனுப்பி 365வது 66வது பிரிவுகளை அவர் பயன்படுத்த வேண்டியதான். ஆனால் அவர் ஊடகங்களுக்கு பேட்டியளித்து கொண்டிருந்தார். அப்போ என்னென்னா, ஆளுநர்கள் வேறு மத்திய அரசினுடைய ஏஜென்ட்டுகள் போல செயல்பட்டு மாற்று கட்சிகளுடைய அரசுகளுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்கங்கிறது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாயிரும் போல இருக்கு. அப்போ நீங்கள் முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர்றோம், தமிழ்நாட்டு மக்களினுடைய நலன்கள் இது தொடர்பாக திட்டங்களை தீட்டி நம்ம போகிறதுக்கு முன்னாடியே இத்தனை குடைச்சல், அதாவது ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி ஆளுநரினுடைய குடைச்சல் ஆரம்பமாகி விட்டது என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய சிக்கல்னு பாருங்கள். அப்போ நம்ம இப்போ தமிழ்நாடு அரசியலுங்கிறது இந்த பாதையிலிருந்து தடம் புரண்டு விடக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறேன். தடம் புரள பாஜகவே விடாது போல இருக்குங்கிறது நம்முடைய செகண்ட் क्वेश्चन பார்த்துடலாம். 5 ஆண்டுகளுக்கு கூட்டணி ஆட்சிக்கான சவாலை சமாளிப்பாரா விஜய்? என்னென்ன சவால் இருக்கும்னு நினைக்கிறீங்க?
அவருக்கு கூட்டணி ஆட்சி தான்றது உறுதியாயிடுச்சு. ஆமாம், ஏன்னா இப்போ நம்பர்ஸ் இல்லை, நம்பர்ஸோட வர்றவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவோம்னு சொல்கிறாங்க. காங்கிரஸினுடைய கிறிஸோட பேட்டியை பார்த்தா நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. தாவேக்காவுக்கும் பங்கு கொடுக்குறதுல ஒன்றும் சங்கடம் இல்லை, அவங்க தேர்தலுக்கு முன்னையே சொன்னது தான். அப்போது இந்த கூட்டணி ஆட்சிக்கான சவாலை சமாளிப்பார்களா அப்படின்னா, இந்த கூட்டணி ஆட்சிக்கு போகிறதுக்கான சவாலே சமாளிக்கணும். இப்போ இந்த கூட்டணி ஆட்சின்னு இவங்க போயிட்டாங்க. யார் கூட கூட்டணி ஆட்சிங்கும் பொழுது பாஜக வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் உடைச்சிட்டு போயிடுச்சுன்னு திமுக கடும் ஆவேசத்தோடு இருக்காங்க. டிஆர் பாலு அறிக்கை, ஆராசாவினுடைய பதிவுகள்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மிக மோசமாக 10 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு கசப்போடு அந்த கூட்டணியில் இருந்தவங்க பிரிந்து வந்தது போன்ற ஒரு நிலை இருக்குது. இப்போ புதிய அரசே பதவி ஏற்கலை, அதுக்குள்ளே மும்மொழி கொள்கைக்கான பிஎம்ஸ்ரீ திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கங்கன்னு சொல்லிட்டு கடிதம் எழுதுது மத்திய அரசு. ஒரு புறம் ஆளுநர் குடைச்சல் கொடுக்குறாரு. குடைச்சல் கொடுக்கறதுனா வெளியில் தெரியாமல் இருக்கு அந்த குடைச்சல். இன்னொரு புறம் மத்திய அரசு பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்குங்கன்னு கடிதம் எழுது. ஒருவேளை நீங்கள் பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்குங்க, நாங்கள் அப்போ ஆட்சி அலைக்கு அழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க பேரம் பேசுகிறாங்களா தெரியல நமக்கு. ஏன்னா என்ன வேணாலும் செய்வாங்க. இப்போ தலைமைச் செயலாளர் இருக்கிறாங்க, டிஜிபி இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் போய் விஜயை பார்த்து ஆலோசனை நடத்துகிறாங்க. அதாவது ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிவிட்டார். ஒருபுறம் தலைமைச் செயலாளர் டிஜிபி இவங்கெல்லாம் போய் விஜய் அவருடைய பட்டினப்பாக்கம் இல்லத்திலே சந்தித்து பேசுகிறாங்க. அதனுடைய பொருள் என்ன? அடுத்த முதலமைச்சர் அவர் தான். அப்போ அவர்கிட்ட சில முக்கியமான ஆலோசனைகள் ஒரு மேற்கொள்றதுக்காக போகலாம். மற்றொரு மத்திய அரசு அதுக்குள்ளே கடிதம் எழுத ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் இதை ஏற்றுங்கன்னு. ஆளுநர் தாமதிக்கிறார். இதெல்லாம் நீங்கள் சுற்றி கணக்கு போட்டிங்கன்னா கூட்டணி ஆட்சிக்கு போகிறதுக்கே விஜய் சவால்களை சமாளிச்சாகணும். அப்போ முதல் சவால் என்னென்னா, இப்போ இவங்க எப்போ அழைக்க போகிறாங்க ஆட்சி அமைக்க, உரிமை கோரியாச்சு எப்போ அழைக்க போகிறாங்க. அப்புறம் இன்னொரு நம்பர் 108 + 5 113 ஆயிடுச்சு இல்லையா? இன்னும் எவ்வளோ வேணும்? இன்னும் 5 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு வேண்டும். இந்த 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை எங்கிருந்து அவர் பெறப்போகிறார்? இப்போ ஏற்கனவே உங்கள்கிட்டலாம் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் 2 கம்யூனிஸ்ட் கட்சியில் இவங்க 2 6 வச்சிருக்கிறாங்க. இது இல்லாமல் அமமுக ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? பாமக 4 தொகுதிகள் இருக்கு. இது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இல்லை, நாங்கள் ஆதரவு தர மாட்டோம், நாங்கள் திமுகவோட இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இதில் யாரோ வரப்போறாங்கிற நம்பிக்கை விஜய்க்கு உறுதியாக இருக்கு. அதனால தான் அவர் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை. இன்னும் அவங்க நேராக லெட்ரு கொடுக்கலன்றது வேற, ஆனால் அவங்க வர்றாங்கங்கிறதுல உறுதி இருக்கு. அப்போ அது யாரு? அதையும் மனசில் வச்சுட்டு இவங்க குடைச்சல் கொடுக்குறாங்களா? இந்த கேள்விகள்லாம் இருக்கு. அப்போ கூட்டணி ஆட்சிக்கு போறதுக்கு முன்னாடி இத்தனை சவால்கள். கூட்டணி ஆட்சிக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்னன்னா, அமைச்சரவையில் அவங்க பங்கு பெற்று விடுகிறார்கள்னு வச்சுக்கல. இதோட நம்ம ஃபர்ஸ்ட் அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சவால் ஆட்சி அமைத்தால் என்ன சவால் அப்படின்றத நம்ம பேசணும். ஆட்சி அமைக்கிறதுக்கே என்ன சவால் இருக்குது அப்படின்றப்போ 108 தாவேகா கிட்ட இருக்குது. அதை தாண்டி இப்போ 5 காங்கிரஸ் கொடுக்குறாங்க. அடுத்து அப்படின்ற கேள்வியில் தான் நிற்குது. இப்போது இங்கே களத்தில் இருக்க சவால் தாவேகா ஆட்சி அமைத்து விட்டால் அதுக்கப்புறம் அவங்களுக்கான சவாலாக அதை நம்ம பேச போகிறோம். ஆட்சி அமைக்கலை அப்படின்னா இங்கே என்ன ஆக போகுது அப்படின்றது. இப்போ பெரும்பான்மை இல்லை, பெரும்பான்மை நிரூபிக்கப்படலை அப்படின்னா அவங்களாலேயும் ஆட்சி அமைக்க முடியாது. அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை அப்படின்னு பார்த்தா, ஆப்வியஸ்லி குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும். இங்கே 6 மாதங்களுக்கு ஆளுநர் ஆட்சி செய்வார். அந்த காலகட்டத்தில் யார் நினைத்ததை யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அப்போ இங்கே தமிழகத்தினுடைய நலனோ இல்லை தமிழகம் இதுவரைக்கும் எந்த விஷயங்கள்லாம் தடுத்து நிறுத்தி வைக்கணும், இல்லை இனி வரக்கூடிய காலங்கள்லையும் இது இங்கே நடக்காது அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறதோ அது இந்த 6 மாத காலத்தில் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதை அவங்க கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய அரசு அதை என்னவா தீர்மானிக்கிறாங்க. இதெல்லாம் இருந்தாலும் இந்த இடைப்பட்ட காலத்தில் தமிழக நலன் சார்ந்த ஒரு கேள்வி இங்கே பெரிய கேள்விக்குள்ளாகிடும். அப்போது அதை வரவிடாமல் தடுக்கணும் அப்படின்னா அந்த பொறுப்பு இப்போ யார் கையில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். மக்கள் ஒரு பெரும்பான்மையை ஒரு பெரும்பான்மையாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த பேச்சுக்கே இடவில் நம்ம இந்த டாபிக் பேச மாட்டோம். இன்றைக்கி அமைச்சர்கள் பட்டியலை வச்சு நம்ம பேசிகிட்டு இருந்திருப்போம். ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லாமல் இன்றைக்கி யாருமே இந்த நலனை காக்கக்கூடிய இடத்துல யாரும் இல்லை. அப்போ அது ஒரு கேள்விக்குள்ளாக்கும் பொழுது வாய்ப்பு இருக்கிறவர்கள் யாரா நம்ம பார்ப்போம். காங்கிரஸ் இப்போ மதச்சார்பற்ற ஒரு அரசு அமையணும் அப்படின்றதுல திமுகவில் கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ அதே கொள்கையோட அதே நிலைப்பாடோடு இருக்கக்கூடிய தாவேகாவுக்கு அவங்க நகர்ந்து இருக்கிறாங்க. இதை தாண்டி இப்போ தாவேகா ஆட்சி அமைக்காவிட்டால் அடுத்து என்ன நிகழப்போகுது அப்படின்றது தெரியும். நீங்கள் இத்தனை ஆண்டுகள் எந்த கொள்கையோடு அங்கே இருந்தீங்க? பாஜகவை தமிழகத்தில் வரவிடக்கூடாது அப்படின்னு. இப்போது நீங்கள் அந்த கொள்கையோடு தாவேகாவுக்கு ஆதரவு தரலைன்னா இங்கே என்ன நடந்துடும்? நீங்கள் எந்த கொள்கைக்காக நின்னீங்களோ அது நடந்து போயிடும். இப்போ விசிகாவோ கம்யூனிஸ்ட்டுகளோ இந்த 6 நம்பர்ன்றது இருக்குது இல்லையா? இந்த 6 நம்பர் அப்படின்றது அவங்க எந்த கொள்கையில் அங்கே நின்று களம் கண்டாங்க? பாஜக உள்ளே வரக்கூடாது, மாநில நலன் அங்கே கெட்டு போகக்கூடாது அப்படின்னு.
இப்போ இதை அவங்க தரா விட்டாலும் இங்கே என்ன நடந்துரும், அதுதானே நடந்துரும். அப்போ இங்கே நீங்கள் சொல்கிற அந்த மாநில சுய உரிமையோ இல்லை மாநில நல்லாட்சியோ இனி அடுத்து வரக்கூடிய இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே இன்னும் அரசே பொறுப்பேற்கலை, யார் முதலமைச்சர்னே இன்னும் ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கல. அதுக்கு முன்னாடியே 3 பேர் அந்த மும்மொழி கொள்கையில் நீங்கள் சைன் பண்ணுங்கன்னு அனுப்பி வச்சுருக்காங்க. இப்போது இது ஆளுநர் ஆட்சிக்கு விட்டால் என்னாகும் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ அதை நடக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னா தாவேக்கு ஆட்சி அமைக்க அவங்க சைடில் இப்போ அவங்க என்ன பண்ண முடியும், போய் உரிமை கோர முடியும். அடுத்த பொறுப்பு என்ன, இருக்கிற கட்சிகள் கிட்ட அவங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்கலாம். அவங்க யார்கிட்டலாம் கேட்டிருக்காங்க, உங்ககிட்டலாம் கேட்டிருக்காங்க. அப்போது இப்போ இன்னைக்கு நம்ம நேற்று பால் யார் கோர்ட்டில் இருக்குன்னு பார்த்தோம், இன்னைக்கு பால் யார் கோர்ட்டில் இருக்கு? இல்லை, இப்போ நீங்கள் அது கேட்குறீங்க, ஆனால் நீங்கள் ஒரு ரிமோட் பாசிபிலிட்டி வச்சு இந்த வாதத்தை கட்டமைக்கிறீங்க. என்னன்னா ஒருவேளை தொங்கு சட்டசபை வந்து கைகூடாமலே போய்விட்டால் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டு 6 மாதங்கள் கழித்து தேர்தல் நடத்தப்படும். இந்த 6 மாதத்துக்குள்ள பாஜக என்ன வேலைகளை செய்யும்ன்ற இது ரிமோட் பாசிபிலிட்டி. இதுக்கான வாய்ப்பு சாத்தியங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா இவங்களுக்கு இல்ல நீங்க சொன்ன மாதிரி பாஜக எதையும் செய்யும் அப்படின்ற இடத்துல இருந்து செய்வாங்க, ஆனா செய்வாங்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப அதை தகர்க்க வேண்டிய தடுக்க வேண்டிய இடத்துல இப்ப இல்ல அதுக்கு அது கரெக்ட் தான். ஆனா பாஜக அந்த அளவுக்கு போவாங்கன்னு நாம கருதல. ஏன்னா அந்த அளவுக்கு போனாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பாடம் புகட்டுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். 6 மாசம் அவங்க தலைகீழ நின்று குட்டிக்காரங்க கூட அடிக்கலாம். நம்ம திமுகவை பார்த்தோம், எப்படிப்பட்ட பிரச்சாரங்கள் அவங்க மேற்கொண்டாங்க, என்னென்ன செஞ்சாங்க. ஆனா மக்களுடைய தீர்ப்பு என்ன இருந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொளத்தூர் தொகுதியில திமுக தலைவரை தோற்று விட்டார். இதுதான். அப்போ மக்கள் வந்து சரியான பாடம் போட்டுவாங்க. அந்த பாடம் எப்படிப்பட்ட பாடமா இருக்கும்னா விஜய்க்கு இதை விட 2 மடங்கு வெற்றி வாய்ப்பான ஒரு பாடமா இருக்கு. அதனால அந்த ரிஸ்க் அவங்க எடுக்க மாட்டாங்க. சிக்கல் என்னன்னாங்க, 2 தரப்பு இருக்குங்க. என்னன்னா குடைச்சல் கொடுத்து இந்த இதை வந்து ஒரு சிதைத்து விடுவது என்பது இருக்குல்ல. ஒரு ஆட்சி அமைக்க போகும்போது ஒரு அதிருப்தியோட ஆட்சி அமைக்க போகிற ஒரு சூழலை உருவாக்குவதான் பாஜகவினுடைய திட்டமா இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, நீங்க அவங்களுக்கான ஆதரவு இருக்குங்க, அது 2 தரப்பா நிக்குது. என்னன்னா, ஒன்று இந்த திமுக கூட்டணியிலிருந்து வென்று வந்தவர்கள். இப்ப இவங்களுக்கு என்ன சிரமம் இருக்கும்னா அதுல ஒரு அறம் சார்ந்த கேள்வி இருக்குதுல. ஏன்னா நின்னது திமுக கூட்டணியோட நின்றுருக்காங்க, திமுக வாக்குகளும் தான் அதுல விழுந்திருக்கு இல்லையா. ஆனா இப்ப தாவேகாவுக்கு காங்கிரஸ் போகுது, அதுல ஒரு அறம் சார்ந்த கேள்வி இருக்கு. இப்படி திமுக கூட்டணியில நின்று இங்க அங்க போலாமா அப்படின்னா அவங்க கிட்ட அறம் சார்ந்த ஒரு பதில் இருக்கு. இந்த வாய்ப்பு விட்டுட்டா நீங்க குறிப்பிட்டது போல பாஜகவினுடைய வருகைக்கு அது வழிவகுத்து விடும் என்று அவங்ககிட்ட ஒரு அறம் சார்ந்த பதில் இருக்கு. இந்த கேள்விக்கான பதில் அல்ல, அவங்க ஒரு அறம் சார்ந்த பதிலை வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த மற்ற கட்சிகளுக்கு இதே கேள்விதான். விடுதலை சிறுத்தைகளோ வேற இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இப்படி போனா, இன்னொரு பக்கம் பாமக, அமமுக இல்ல பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க, அவங்க ஒரு தொகுதி வச்சிருக்கிறாங்கல்ல. இது ஒரு அவங்களை பொறுத்தவரையில இப்பொழுது பேரம் என்பது மிக முக்கியமா இருக்கு. என்னன்னா இப்ப காங்கிரஸுக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி தர்றதா சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. யாருக்கு? காங்கிரஸுக்கு ஒரு அமைச்சரவையில ஒரு இடம் கொடுக்கறாங்கன்னா ஒரு இடம்ங்கிறதுக்கு அவங்க ஓகேன்னு இருக்கலாம். அது என்ன இலாகா என்ன துறையினர் கூட அவங்க வந்து சரிங்க அது பரவாயில்லன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா பாமகவும் இல்லை அமமுகவும் இல்லை பிரேமலதாவும் அவங்க அதை பார்கெயின் பண்ணும் பொழுது அவங்களுடைய டிமாண்ட் ரொம்ப கராராக இருக்கும். அவங்க அதில் உறுதியாக இருப்பாங்க, எங்களுக்கு இப்படிப்பட்ட கோரிக்கைகள்லாம் இருக்குன்னு சொல்லும்போது. ஸோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். இப்போ விஜய் முன்னாடி இருக்கிறது 2 தான். பாலிசி வைஸ் இவங்களை கன்வின்ஸ் பண்ண போகிறோமா, பேரம் படிவதற்காக அவங்கள கன்வின்ஸ் பண்ண போகிறோமா, இதில் வந்து யார் அவர் இந்த பேரம் பேசுவதற்கான ஆட்கள் அவர் வச்சிருக்கிறாரு, அந்த மேனேஜர்ஸ் யார், அவங்க அதை எப்படி காரியம் சாதிக்க போகிறாங்கங்கிற நடைமுறை சார்ந்த சிக்கல் இது. அதனால தான் அவர் தைரியமா ஆளுநரை போய் பார்க்கிறாரு. அவர் இது ஒரு நடைமுறை சார்ந்த சிக்கல். இந்த ஐஸை பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு ஒன்றும் இல்லை, அது நிச்சயமா நம்மளால செய்ய முடியும்னு அவர் நம்புறாரு. அப்போ இந்த 2 தான், இந்த 2 தரப்பு ஒன்று இவங்க வரணும் இல்லை அவங்க வரணும், அதில் எதையோ ஒன்றை அவங்க சாதிச்சிருவாங்க. அப்போ பாஜகவுக்கு இது தெரியும். அதை தெரிஞ்சுதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த குடைச்சலை கொடுக்குறாங்க. இந்த குடைச்சல் கொடுக்கும் பொழுது இவங்க ஆட்சி அமைக்க முடியுமா இல்லையா என்கிற ஒரு சந்தேகம் உருவாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மிக மோசமான ஒரு ஸ்டெபிலிட்டி பிரச்சனைங்க. அது ஜெயிச்சிட்டாங்க, ஆனால் இன்னும் ஆட்சி அமைக்கல. ஆட்சி அமைக்க முடியுமா முடியாதா? இப்போ இது நடந்துகிட்டு இருக்கும் போதே இன்னொரு திசையில் என்ன நடக்குது, அதிமுகவில் கொஞ்சம் பேர் போர்க்குடி உயர்த்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக. அவங்க வந்து தாவேக்காவை நாங்கள் ஒட்டச்சிட்டு போய் இருக்கு. அப்போ இதை வந்து பாஜக வந்து இந்த குட்டை தெளிந்துருச்சுங்க, இதை குழப்புறதுக்கு பாஜக முயற்சி செய்யுது. அந்த குழம்பிய குட்டையில் அவருக்கு மீன் பிடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அந்த ஆதாயம் என்பது குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவதல்ல,
மாறாக இந்த கட்சியை வந்து சின்னாபின்னப்படுத்துறது ஒன்று. இன்னொன்று, நிர்பந்தம் கொடுத்து PM-ஸ்ரீ திட்டமோ இல்லை வேறு திட்டங்களை அவங்க என்ன கருதுறாங்களோ அதையெல்லாம் நம்ம தலையில் கட்டுறதுக்கு அவங்க முயற்சிப்பாங்கங்கிறத நான் இல்லை. அதான் என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் இப்போ இதை நம்ம பேசுகிறதெல்லாம் பார்த்து யோசிச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு 20 சீட்டு 10 சீட்டு கூட வந்திருந்ததுன்னா இந்த விஷயத்துக்கே பாஜக வந்துடும், இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நீங்கள் சொல்கிற கணக்குப்படி இதை அவங்க காலதாமதப்படுத்தியோ இல்லை இன்னும் வேறு என்ன விளையாட்டு விளையாண்டாலும் அது திரும்பவும் பாதகமாக போய் முடியும் அப்படின்றதும் தெரியுது. அது தாவேக்கா எந்த அளவுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்றது நம்ம பேச மக்கள் வேண்டியது. வந்து இந்த ரயில்வே நிர்வாகம் மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டாங்க. ரயிலில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் வச்சிருப்பாங்க. அந்த சங்கிலியை கொஞ்சம் பெருசாக தான் இல்லை. எனக்கு என்னன்னா இதில் மக்கள் சில பேர் வந்து இவங்க வருவாங்களா இல்லையா, ஏன்னா கணிப்புகளை தவறாகும் பொழுது மக்கள் வந்து என்ன கணிச்சிருப்பாங்க அப்படின்றது இருக்கு. இந்த அளவு உங்களுக்கு மெஜாரிட்டி வரும்னு தெரிஞ்சு மீண்டும் ஒரு எலெக்ஷன் வந்தா கூட ஒரு தனி பெரும் மெஜாரிட்டி வருவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. அதை இங்க யாரும் நடக்க விடாம பாத்துக்கணும் அப்படின்றதுல எல்லாரும் தெளிவா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபைட் இருக்குல்ல, நம்ம கடந்த தேர்தல் ஃபைட் இருக்குல்ல, அந்த ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா சரியான ஃபைட். நீங்க வந்து சாதாரணமான மோதல்னு நீங்க அதை சொல்லக்கூடாது. களத்தில் நின்றவங்க சம பலத்தோட மோதி இருக்கிறாங்க. இப்போ திமுக கூட்டணிக்கு 1.5 கோடி வாக்குகள், விஜய்க்கு வந்து 1.25 கோடி வாக்கு, ஒரு தோராய கணக்குக்காக நான் சொல்றேன். அப்போ என்னன்னா திமுக ஆட்சியினால பயன்பெற்றவங்களும் இருக்கிறாங்க, அதனால் துன்பப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அப்போ ரெண்டையும் சரி சமமாக தட்டில் வச்சு பரிசீலிக்கிறாங்க. சரி, பயன்பெற்றிருக்கோம், அவங்களுக்கு வாக்களிக்கலாம் 1.5 கோடி பேர் போயிருக்காங்க. இல்லை, பயனை விட நான் பட்ட துன்பம் தான் அதிகம்னு சொல்லிட்டு ஒரு 20-25 லட்சம் பேர் சேர்த்து தாவேக்காவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்போ இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக கடுமையான சரிசமமாக நடந்த ஒரு போட்டி. இந்த போட்டியில் அவர் வென்று வந்ததே பெருசு. அங்க பல சிக்கல்கள் நம்ம இப்ப இன்னைக்கு சவால்னு பேசுறோம்ல, அவங்க ஆரம்பிச்சதுல இருந்தே பல சவால்கள். இப்ப இதுக்கப்புறமும் ஓட விடாம ஒரே சவால். என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த கேள்வியோட பார்த்துக்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். தாவேக்காவால் அதிமுகவில் குழப்பமா? உட்கட்சி பிரச்சனையால EPS-க்கு எதிராக நிர்வாகிகள் அணி திரள்கிறார்களா? இந்த கேள்வி நமக்கு ஏன் வந்திருக்கு அப்படின்னா, அதாவது என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு அந்த இதை நம்ம உருட்டி விடுறப்ப இந்த பக்கம் அதிமுக இருக்குது, அதனால் ஒரு கான்ஸ்டண்ட்டான நம்பர்ஸாக இருக்கும். அப்படி என்ன விஷயம் அங்கே பேசப்படும் அப்படின்னா, ஒருவேளை நேரடியாக ஆதரவு கேட்கலாம், அவங்களே ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா என்ன அப்படின்றத பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது நம்ம நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து அவர் முனுசாமி பேசினார் அப்படின்னு நினைக்கிறேன், ஆதரவு இல்லை அப்படின்றது சொல்லியிருக்காரு. அப்போது இது அதிமுக தலைமையினுடைய முடிவாக இருந்தாலும் அந்த செய்தியாளர் சந்திப்பில் யார் யார் நின்னாங்க அதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ CV சண்முகம் அவர் பேர் தான் முதல் சொல்லப்பட்டுச்சு. இன்னும் 2-3 பேர் வந்து அவங்க வந்து ஆதரவு தரணும் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தகவல்களாக வருது. ஆனால் அவர் கேட்குறப்ப தலைமையை தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது இல்லை அப்படின்னா, ஏன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க, 2 முறை ஆட்சியில் இருந்திருக்காங்க, 2 முறை தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்ததில்லை. அப்போது அவங்க ஆட்சியிலையும் பங்கு வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் அப்படின்றப்போ அது இருக்குது, அதில் போகணும் அப்படின்னு சில பேர் விருப்பப்படலாம். அந்த விருப்பம் என்னவாக இருக்கும்? இதனால அதிமுகவுக்குள்ள குளறுபடி வருமா அப்படின்றதான் கேள்வி. அதில் தான் இந்த கொஸ்டினே நம்ம எழுப்பியிருக்கோம் அப்படின்னு மீண்டும் ஒரு பிளவு அப்படின்ற மாதிரி போகுமா? ஆமாம், நம்ம நேற்று வந்து லால்குடி MLA லீமா ரோஸ் வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அண்ணன் தாவேக்காவோட பேசிகிட்டு இருக்காரு, நல்லபடியாக முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. 2வது கேட்குறாங்க, ஆமாம் தாவேக்காவோட அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் OS மணியன் வந்து தாவேக்காவுக்கு அதிமுக ஆதரவு அளிக்கிறதுங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லைன்னு அவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து சில நகர்வுகளை நம்ம பார்த்தோம். MLA-க்கள்லாம் கூடி பேசினாங்க. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தாங்க, ஆலோசனை நடத்தினாங்க. அவர் KP முனுசாமி, அவர் ரொம்ப சீனியர், அவர் அது கட்சியில் சீனியர். அவர் வந்து அந்த மாதிரியான பேச்சுக்கிடம் இல்லைங்க, நாங்களே ஒரு பெரிய கட்சி தான், நாங்கள் போய் இன்னொரு கட்சி ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டார். இப்போது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, MLA-க்கள்லாம் சென்னையிலே 3 நாட்கள் தங்கி இருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த உத்தரவு ஏன் வருகிறது? விஜய் என்ன உத்தரவு போட்டிருக்காருன்னா 3 நாட்கள் சென்னையிலே இருங்கன்னு அவங்க MLA-க்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஏன்னா ட்ரஸ்ட் ஓட்டு வரும், நம்பிக்கை வாக்கு கோருவோம், அந்த நம்பிக்கை வாக்கின் போது வாக்களித்து நாம் வந்து பெரும்பான்மை. அப்போ இவர் சொல்கிறாருன்னா தாவேக்கா பெரும்பான்மையை நிரூபிக்க விடக்கூடாது என்கிற ஒரு மூவ்மெண்ட் நடக்குதான்னு நம்ம யோசிக்க வேண்டியது. அதாவது 108, 105, 13 இன்னொரு 5 MLA-க்களுக்கான பேச்சுக்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அவங்க ஆதரிக்க போகிறாங்க அப்படின்னா ஒன்று திமுக முகாமில் இருந்து, இல்லைன்னா அதிமுக முகாம், இந்த 2 முகாமில் தான் இருக்காங்க. திமுக முகாம் இவங்களை வலுக்கட்டாமல் இழுத்து பிடிச்சிருமா, அல்லது அதிமுக முகாம் அவங்கள வலுக்கட்டாயமாக இழுத்து பிடிச்சிருமா? இந்த போட்டியில் தாவேக்கா வந்து பெரும்பான்மையை நிரூபிக்க விடாமல் செய்து விட வேண்டும் என்கிற ஒரு முனைப்பு இப்பொழுது அரசியல் உருவாகுதான்னு பார்க்கணும். இதாவது ஆட்சி அமைப்பதற்கு முன்னாடியே தாவேக்கா அரசியல் ரீதியாக எதிர்கொள்கிற சவால். ஒரு பேட்டன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்தியில் இருக்கிற பாஜக
திட்டங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்றதோ ஆளுநர் மூலமாக செய்வதோ ஒன்று என்றால், இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், ஏன்னா அப்ப மக்களினுடைய தீர்ப்பு என்பது அவ்வளவு கிளியர் டிஸ்டிங்க்டா இல்லைங்கும் பொழுது அப்ப என்ன செய்யலாம், அப்போ கூட்டா சேர்ந்து இந்த ஆட்சியை இந்த பெரும்பான்மையை நிரூபிக்க விடாமல் செஞ்சிடலாமாங்கிற ஒரு முனைப்பை நோக்கி நகர்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் இருக்குது. நம்ம இப்போ அரசியலை பொறுத்தவரையில் பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் தான். ஆனால் அரசியலில் எல்லாமே பாசிபிலிட்டி தான். அப்படி ஒரு சிக்கலான ஒரு நிலை இருக்குது. அப்போ நம்ம தமிழக அரசியல் எதை நோக்கி நகர்கிறது? நம்ம அன்னைக்கு அந்த நம்ம நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி மட்டும்தான் தொங்கு சட்டசபை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸிட் போல் அன்னைக்கு போட்டோம். யாருமே போடலை. அதை ஒன்று இவங்களுக்கெல்லாம் வரும்னு சொன்னாங்க. நம்ம மட்டும்தான் என்ன போட்டோம்னா, இல்லை இது தமிழ்நாட்டில் ஒரு தொங்கு சட்டசபை வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம போட்டோம். அதன்படி இப்போ தொங்கு சட்டசபை தான் வந்திருக்கு. இப்போ இந்த தொங்கு சட்டசபை வந்ததுலேருந்து தான் இவ்வளவு குழப்பமும் உருவாகிறது. இது ஒரு வகையில் இந்த நடக்கக்கூடிய நகர்வுகள் நாம் செய்தியாகவும் அரசியலமைப்பு படியும் ஒவ்வொரு கட்சியும் என்ன பண்ணுறாங்கன்னு செய்தியாளர்களை நம்ம அணுகிறோம். ஆனால் பார்க்குற மக்களுக்கு இது ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய இது என்னன்றதை அப்பட்டமாக காமிச்சிடாதா இந்த இடத்துல? ஆமாம், அதுதான் டெஸ்ட் அதாங்க. இது இப்போ நீங்கள் தேர்தல்ன்றது ஒரு பெரிய டெஸ்ட்டுங்க. தீ குளிச்சு வெளியில் வந்தாச்சுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே அடுத்த ஒரு டெஸ்ட்டு, இதுவும் டெஸ்ட்டு தான். இது தேர்தலோட பெரிய ட்விஸ்ட்டாக வேற இருக்கும் போல இருக்கு. திமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க, அதிமுக என்ன நிலைப்பாடு, கூட்டணிகள் இருக்கிற கட்சிகள் என்ன நிலைப்பாடு பண்ண போறாங்க, இது எல்லாத்தையுமே மக்கள் ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ என்னன்னா, இதுல தவறிழைக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமா மக்கள் மன்றத்தில் பாடம் உண்டு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப தவறிழைக்காத வகையில் இவங்க நடந்துக்க போறாங்களா அல்லது மீண்டும் ஒரு முறை மக்களினுடைய அதிருப்திக்கு ஆளாக போறாங்களான்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை பெறாவிட்டாலும் கூட 108 எம்எல்ஏக்கள் வழங்கக்கூடிய வகையில் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. பல தொகுதிகளில் இந்த வாக்கு வித்தியாசம் குறைவா இருக்கு. குறைவான இடங்கள் ஒரு 30 தொகுதிகள் கிட்ட அப்படி இருக்கு. அப்போ ரொம்ப கடினமான ஒரு போட்டியில தான் அவங்க இந்த 10 இடங்களை விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு தடவை தேர்தல்லாம் நடந்துச்சுன்னா மக்கள் தீர்ப்பை மதிக்கலைங்கிற ஒரு போக்குல கொண்டு போய் விட்டுரும். ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்போ தாவேகா தலைமை இந்த விஷயங்களை எப்படி அணுக போறாங்க அதையும் மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா இன்னும் ஆட்சிக்கு அவங்க வரல. ஆட்சிக்கு வராத இந்த காலகட்டத்தில் கூட மாநிலத்தில் ஏற்படுகிற பிரச்சனைக்கு அவர்களை பொறுப்பாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நீங்க விரைவில் ரொம்ப சரியா சொல்றீங்க. ஏன்னா இன்னும் அவங்க தலைமையில ஒரு அரசு அமைக்கப்படல, பொறுப்பு அவங்களுக்கு இன்னும் டிரான்ஸ்ஃபரே ஆகல. ஆனா சாதாரண ஜனங்களுடைய பார்வையில் என்னவா இருக்கும்? அப்ப இதை அவங்க எப்படி சமாளிச்சு வரப்போறாங்க? ஸோ இதையும் அவங்க பார்ப்பாங்க. அப்போ இது எல்லாருக்குமே ஒரு பெரிய டெஸ்ட் தான். இந்த டெஸ்ட்டில் தாவேகா எப்படி நீந்தி கரை சேர போகிறாங்க, இல்லை இந்த கட்சிகளினுடைய அணுகுமுறை என்னவாக இருக்க போகுதுங்கிறது நமக்கு $1 மில்லியன் கேள்வி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அந்த கேள்வி $1 மில்லியன் இருக்கு. அடுத்து, இந்தியா கூட்டணியில் இடம்பெறுவாரா விஜய்? திமுகவின் தேசிய அரசியல் நிலைப்பாடு என்ன? ஒரு கேள்வின்ட்டு 2 கேள்வி அதுலேயே நம்ம சேர்த்து விட்டுருக்காங்க. இந்தியா கூட்டணியில இடம்பெறுவார எனக்கு இந்த இந்தியா கூட்டணி சொல்லுங்க சார். இந்தியா கூட்டணி என்ன அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால் எல்லாரும் இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு அமைச்சாங்க. வெஸ்ட் பெங்கால்ல தனியா போட்டி போடுறாங்க, கேரளால தனியா போட்டி போடுறாங்க. இல்லாத கூட்டணி இல்ல. ஏன் சார் போய் தாவேக தலைவரை சேர சொல்றீங்க? இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு உருவாக்குன நிதிஷ்குமார் தான் முதல் போய் பாஜகவுல சேர்ந்தார். அப்புறம் அதனால அந்த இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இல்ல. ஆனா என்னன்னா, இப்போ மிகப்பெரிய 3வது ஒரு பெரிய நெருக்கடி இங்க எழுகிறது. என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக அதிமுக இவ்வளவு வலிமையான கட்சிகளாக இருந்து நாடாளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களை பெற்று வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு நங்கூரம் போல இருந்தது ஏதோ ஒரு தேசிய கட்சியுடனான கூட்டு. ஒன்று காங்கிரஸ் ஆட்சிக்கு மத்தியில் வரும், இல்லை பாஜக ஆட்சி. இந்த நங்கூரம் போல இருந்து இந்த கூட்டு உடையுதுங்க. இப்ப இந்த கூட்டு உடையும் பொழுது அது என்ன நிலையில இன்னொரு பக்கம் அது உருவாகிறத நம்ம பார்க்க முடியாதா? அதான் சொல்றேன், உருவாகுது. அப்ப உருவாகும் போது திமுகவினுடைய நிலைமை என்ன? அவங்க எந்த ஒரு தேசிய கட்சியினுடைய அடிப்படையில் அதை செயல்படுத்துவாங்க? அதிமுக பாஜகவோட இருக்கு, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்கு. அப்போ இது பாத்தீங்கன்னா அடுத்த பெரிய கேள்விதான். இப்ப காங்கிரஸ் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி ஸ்டாலினோட பிரச்சாரம் பண்ணலன்னு ஒரு பேச்சு வந்தது. அதுக்கு என்ன காரணம்னா தெரியல நமக்கு. ஆனா அவர் அப்படி வராதனால அவங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட்டு வந்தாருன்னு சொன்னாங்க. ஆனா உண்மையில் அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட்டு வந்ததுனால தான் ராகுல் காந்தி அந்த பிரச்சாரத்துக்கு போகலையோன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
இல்லையா? அப்போ ஏற்கனவே அங்கே குழப்பம் தொடங்கிருச்சு. அப்போ இந்தியா கூட்டணின்னு ஒன்று இல்லை. காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணியை பராமரிப்பதில் எந்த ஆர்வத்தையும் அது காட்டலை என்பதைத்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய சவால் காத்து. எனக்கு என்னன்னா, ஆரம்பத்துலேருந்தே நம்ம தேர்தலுக்கு முன்னாடியும் பேசியிருக்கோம், காங்கிரஸ் வந்து அதனுடைய செயல்பாடுகள், கடந்த கால செயல்பாடுகள் வந்து ராகுல் காங்கிரஸா இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இரு இளம் தலைவர்கள் சேர்றாங்க. இங்கே தமிழகத்தில் ஏற்கனவே ஒரு உற்சாகம், அதற்கான எழுச்சி இருக்கிறத பார்க்க முடியுது. இது காங்கிரஸுக்கு தமிழகத்திலையும் சரி, இனி வரக்கூடிய இடங்கள்லையும் ஒரு உத்வேகத்தை, இல்லை ராகுல் காங்கிரஸா அது வளருவதற்கான ஒரு உத்வேகத்தை இந்த பாயிண்ட்ல இருந்து, அது தெற்கிலிருந்து அந்த ஒலிக்காதா? காங்கிரஸ்ல அங்கீகரிக்கக்கூடிய ஒரே ஆள் ராகுல் காந்தி தாங்க. காங்கிரஸ் இந்த மக்கள் அங்கீகரிக்கவே மாட்டாங்க. சிக்கல் அதுதான். ராகுல் காந்தியே சில அரங்குகளில் சரியா செயல்படுற ராகுல் காந்தி சில அரங்குகளில் மிக மோசமான தவறுகளை செய்கிறாருங்கிறத நம்ம சேர்த்து தான் பார்க்கணும். அப்போ காங்கிரஸ் வந்து எங்க போனாலும் டெட் வெயிட்னு ஆயிடுச்சு. அது டெட் வெயிட்டுங்க. அது எங்க போனாலும் ராகுல் காந்திக்கும் அப்படி இருக்கு. ராகுல் காந்தி சில விஷயங்கள் அதுதான் இல்ல, அதாவது ராகுலுக்கும் அதை சரிபடுத்த வேண்டியது இல்ல, அங்க இருக்கக்கூடியவர்களுடைய செயல்பாடு அப்படி இருக்கு முடியாது. அதனுடைய உடல் பெருத்துருச்சுங்க. காங்கிரஸ் என்பது வந்து பாத்தீங்கன்னா பெருத்து உதறி விட்டு வந்தா, ஆமா, வீங்கி போன ஒரு கட்சி. அதை ஒண்ணுமே செய்ய முடியாது. ராகுல் காந்தி அதை உதறுவாரான்னு தெரியல. அப்ப இந்த காங்கிரசினுடைய வருகை பாருங்க, தாவேகாவுக்கு அதுக்குள்ளே குடைச்சல ஆரம்பிச்சு வச்சிருச்சு. மொத்தம் காங்கிரஸ் வந்து அவங்களை பெரும்பான்மையை தேத்தி தருமான்றது இல்ல, வந்ததுனால இப்ப இவ்வளவு பெரிய குடைச்சல் பாருங்க. இல்லை சார், என்னன்னா 118 இடங்கள் வேணும் அப்படின்ற பட்சத்தில் அது இயல்பாகவே அவங்க காங்கிரஸ் கிட்ட நாடுறாங்க. எல்லாருக்கிட்டையும் கேட்குறப்போ அவங்களுடைய சாய்ஸஸே முதல்ல காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் இப்படின்னு இருக்கிறப்போ அந்த பொறுப்பை, ஏன்னா விசிகா நாளைக்கு தான் ஆலோசனை நடத்த போகிறாங்க. அப்போ நமக்கு இருக்கிறதை தாண்டி திருமாவளவன் அவர்கள், அவருக்கு இன்னும் பாஜக என்ன செய்ய, ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே கணிச்சவர் தொங்கு சட்டசபை அமையோன்னு. அப்போ இப்போ இது நடந்தால் என்னாகும், நடக்கலைன்னா என்னாகுன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஸோ முடிவு எப்படி வருது அப்படின்றத திரும்ப நாளையும் இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பேச தான் போகிறோம். நாளை சந்திக்கலாம். ஆர்டிஎக்ஸ்லேருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.